வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அபாயகரமான படிக்கட்டுகளை தான் பார்க்க போகிறீங்க. இந்த படிக்கட்டுகளில் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு டைரெக்டாக இந்த படிக்கட்டுகளையும் நம்மளை அனுப்பி வச்சிருமா. இன்னைக்கான வீடியோட கொஷின் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஹைட்டில் நீங்கள் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தலை சுற்றுறது, கால் நடுங்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது இன்கா ஸ்டேர்ஸ். இது பெருநாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த படிக்கட்டுகளை பாருங்களேன், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. இந்த ஹயானா பிச்சு அப்படிங்கிற மலை செங்குத்தான மலையாம். இந்த படிக்கட்டுகளில் நம்ம நடக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு காலாக வச்சு தான் நடக்கணும். ஏன்னா இந்த பக்கம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலை, இதை நம்ம பிடிச்சு மெதுவாக நடந்து போகலாம். ஆனாலும் போகிற வழியில் ஒரு சில இடங்களில் படிகள் ரொம்ப ரொம்ப குறுகினதாக தான் இருக்கும். ஒரே ஒரு காலை மட்டும்தான் வச்சு ஏறுற மாதிரி இருக்கும். அதிலலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும். இது இவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் டூரிஸ்டர்ஸை வெகுவாக கவர்ந்து இழுக்குதாங்க. நிறைய பேர் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த படிக்கட்டுகளை ஏறுறதுக்கு வருஷம் வருவாங்களாம். இந்த படிக்கட்டுகளை ஸ்டேர்ஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு இறப்பு கூட நடக்கலை. எல்லாருமே நல்லபடியாக இந்த ஸ்டெப்ஸை ஏறி இறங்கிடுவாங்களாம். இந்த நீளமான ஸ்டெப்ஸு கரெக்டாக கீழே ஓடுற நதியில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது. இந்த படிக்கட்டுகளை இந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் ஏறணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா. ஒரு நாளைக்கு 400 விசிட்டர்ஸை அலோவ் பண்ணுறாங்க. இது கீழே இருந்து 600 அடி வரைக்கும் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மலைகளில் சைடில் ஸ்டோன் ஸ்டெப்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த மலை 60 டிகிரி ஸ்லோப்பில் அமைஞ்சிருக்கிறதுனால இதில் ஏறுறதும் இறங்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையானதாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப தலை சுற்றுதுல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹைக்கூ ஸ்டேர்ஸ். இது ஹவாய் நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஸ்டேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 2 பக்கமும் க்ரீனிஷாக பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த படிக்கட்டுகளில் ஏறி போகும்போது இந்த சைடில் இருக்கிற நேச்சர்ஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. இது ஸ்டேர்வே டு ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 3922 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த படிக்கட்டுகள் ரொம்ப ஆபத்தாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த ஹேண்ட் ரெயில்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இரும்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டர்டியாக நல்லா தான் இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சுல, அப்போது US நேவி தான் 1940 வருஷம் இந்த படிக்கட்டுகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த படிக்கட்டுகளில் போயிட்டு நம்ம மேகத்தையே தொற்றலாம் போல், அந்த அளவுக்கு சூப்பராக உயரமாக அமைச்சிருக்காங்க. ஹவாய் நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா இந்த படிக்கட்டுகளை தான் சொல்கிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. இதில் போனவங்க நிறைய பேருக்கு நிறைய அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 24 வயசாகிற ஒரு பையன் இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் வந்திருக்கிறான். அவனுடைய முட்டில் கொஞ்சம் பலத்த அடியே பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படிக்கட்டுகளில் ஏறும்போது இந்த மலை ஒரு சில இடங்களில் நல்லா ஹரிசாண்டலாக இருக்கும், ஒரு சில இடங்களில் ஸ்ட்ரெயிட்டாக வேர்ட்டிக்கலாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல ஏறும்போது நமக்கு வழுக்குமாங்க. அந்த டைமில் கேர்ஃபுல்லாக ஏறணுமா. ஒவ்வொரு வருஷமும் யூடியூபர்ஸ், ட்ரெக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர், கிட்டத்தட்ட thousands ஆஃப் பீப்புள் இந்த இடத்துக்கு இந்த ஸ்டேர்ஸில் ஏறுறதுக்காகவே வருவாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிக்கோடா டிஜிகா. இந்த படிக்கட்டுகளை பாருங்களேன், பார்க்கும்போதே தலை சுற்றுதில்ல. இதில் ஏறுறதே ஒரு மிகப்பெரிய சாகசமாக. பாறைகளை செதுக்கி தான் இந்த மாதிரி படிக்கட்டுகளை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த படிக்கட்டுகளுடைய அகலம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதில் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். சைடில் ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க, அதை நம்ம பிடிச்சிக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதில் நம்ம ஏறணும்னா நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்த சங்கிலியை பிடிக்கலாமா வேண்டாமா? ஒருவேளை இந்த சங்கிலி துருப்பிடிச்சு உடஞ்சி போகிற மாதிரி ஸ்டேஜில் இருந்ததுன்னா ஒருவேளை நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படிலாம் எனக்கு தோணுங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுமா? இந்த படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட 10.6 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகுமாங்க. இதை கம்ப்ளீட்டாக நம்ம நடந்து முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் 12 நிமிஷம் ஆகுமா. ஜெர்மன் பயாலஜிஸ்ட் ஒருத்தர் இந்த ஃபானா ஃப்ளோராவெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, அதாவது விலங்குகள் தாவரத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த ரிசர்ச் விஷயமா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இந்த படிக்கட்டுகளையே உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, சுற்றி பாருங்களேன், எவ்வளோ அழகான நேச்சராக இருக்குல்ல. இதில் நிறையவே ரிஸ்க் இருக்குது. ஆனாலும் இந்த இடத்த நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா. ஆனால் கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். இதிலிருந்து கீழே விழுறதுக்கு சான்சஸும் அதிகம். அதே மாதிரி 2 சைடும் அடர்ந்த காடு மாதிரி இருக்கிறதுனால விலங்குகள் தொல்லையும் அதிகமாக இருக்குமா. இதில் ஏறி போகும்போது நம்மளை ஏதாவது விலங்குகள் அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணுமா.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கலாவண்டின் டர்க். இந்த படிக்கட்டுகளையுமே பாறையை செதுக்கி தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. பாருங்களேன் எந்த அளவுக்கு ஸ்லிப்பரியாக, அதாவது எந்த அளவுக்கு வழுக்கக்கூடியதாக இருக்குல்ல. மழை நேரத்தில் மட்டும் இந்த படிக்கட்டுகளில் நம்ம இறங்கிடவே கூடாது. திடீர்னு வேகமாக மல்லடிக்கும் போது இது பயங்கரமாக வழுக்குமாங்க. நம்ம கீழே விழுறதுக்கும் சான்சஸும் அதிகமாக. நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க, இந்த படிக்கட்டுகளில் ஏறி இறங்குறாங்க. ஆனால் உண்மையாகவே இது எதுக்காக போடப்பட்டது தெரியுமா? கலாவண்டின் அப்படின்னு ஒரு ராணி இருந்திருக்காங்க. 15th செஞ்சுரியில் இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த படிக்கட்டுகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த படிக்கட்டுகளில் ஏறி நின்று பார்த்தோன்னா சுற்றிலும் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? இது மழைலாம் கிடையாது, ஒரு பெரிய பாறை. அதை செதுக்கி தான் இந்த படிக்கட்டுகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த படிக்கட்டுகள் இருக்கிற இந்த பாறை அடையிறதுக்கு தக்கூர்வாடி அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அதுலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பாறை அமைஞ்சிருக்கான். இது 60 டிகிரி வரைக்கும் சாய்வாக அமைஞ்சிருக்கான். இது ரொம்ப வழுக்கிற தன்மையோடு இருக்கிறதுனால டிசம்பர் 2016 வருஷம் 27 வயசாகிற ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு ட்ரெக்கர் ரச்சிதா குப்தா வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய பாடி கீழே விழுந்து 10 நாள் கழிச்சு தான் கிடச்சிருக்கான். இந்த இடத்துல ஏகப்பட்ட டெத் நடந்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு சில நியூ ரூல்ஸை உருவாக்கியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த இடத்துக்கு வரவங்களுடைய அட்ரஸை வாங்கிடுவாங்களாம். அவங்கக்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 20 ரூபா வாங்கிடுவாங்க. ஒரு லோக்கல் கைடையுமே அவங்க கூட அனுப்பிடுவாங்க. லோக்கல் கைடுக்கு 50 ரூபா நம்ம கொடுக்கணுமா. இந்த லோக்கல் கைட்ஸ் யார் அப்படின்னா, இந்த இடத்துல சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற கிராமங்கள் இருக்கும்ல, அங்கேருந்து ஒரு 50 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி கைட்ஸாக டூரிஸ்டர்ஸ் கூட அனுப்பிவிடுவாங்களாம். இதில் நம்ம போகும்போது நம்மக்கிட்ட எந்த ஒரு பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் இருக்கக்கூடாதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டேர்கேஸ் டு த ஸ்கை. இது புத்தருடைய கை மாதிரி உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட கிரவுண்டில் இருந்து 3000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. சைனாவில் தாங்க இந்த ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கு. சைனாவில் ஜெங்ஸோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த புத்தா ஹேண்ட் இருக்குதான். இது 1000 வருஷம் பழமையானதாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பைலான் டெல் டயாப்ளோ வாட்டர்ஃபால் ஈக்குவேடர். இந்த இடம் வாட்டர்ஃபாலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப வழுக்குமாங்க. ஸ்டோன் பெபிள்ஸை வச்சு தான் இந்த படிக்கட்டுகளை உருவாக்கியிருக்காங்க கிரிப்புக்காக. ஆனாலுமே இங்கே எப்போவுமே வாட்டர்ஃபால் விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால பயங்கரமாக வழுக்குது. இந்த படிக்கட்டுகளை உருவாக்குறதுக்கு சேம் கலர் பெபிள்ஸை வச்சு தான் இந்த படிக்கட்டுகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த படிக்கட்டுகள் பக்கத்தில் ஹேண்ட் ரெயில்ஸ், அதாவது மெட்டலில் ஹேண்ட் ரெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஆனாலும் இது நோ யூஸ் ஆங்க. ஏன்னா எப்போவுமே தண்ணி விழுந்துட்டு இருக்கிறது அந்த ஹேண்ட் ரெயில்ஸை நம்ம பிடிச்சா கூட வலிக்கி விட்டுருமா. நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீங்க எனக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாழ்னி அப்படிங்கிற செல்லம் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கை செஞ்சு அனுப்பி விட்டுருக்காங்க. ரொம்பவே அழகாக செஞ்சுருக்கிறீங்கம்மா. இதே மாதிரி உங்ககிட்டயும் டிராயிங், சிங்கிங், கிராஃப்டிங் சொல்லிட்டு என்னென்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை ஃபோட்டோவாவோ இல்லைனா வீடியோவாவோ என்னுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி விடுங்க. கிவ் அவேல வின் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்ஸும் காத்துட்ருக்கு. உங்களுடைய கமெண்ட்டும் நம்மளுடைய சேனலில் டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.